இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லடா. கல்யாணமா இல்ல எக்ஸிபிஷனா நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் நடந்து பார்த்திருப்பீங்க. ஆனா 90s கிட்ஸ் தீம்ல கிளி ஜோசியம்ல இருந்து எலி ஜோசியம், 90s கிட் மிட்டாய் ஸ்டால், சேமியா குச்சி ஐஸ், கோலி சோடா, பாதாம் பால் எல்லாமே ஒரே கல்யாணத்துல பார்த்திருக்கீங்களா? இது சுத்தி பார்க்கவே 1 மணி நேரம் ஆயிடும். ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு கொளத்தூர்ல இருக்க ராம் கேட்டரர்ஸ் நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உள்ள போகும்போதே செம்ம கூட்டம். என்னடா கூட்டம் எட்டி பார்த்தா ஜவ்வு மிட்டாயில இருந்து 90s கிட்ஸோட ஃபேவரட்டான மொத்த சாக்லேட் ஒரே இடத்துல. எல்லாரும் கை ஃபுல் அள்ளிட்டு போனாங்க. உண்மையான 90s கிட்ஸா தான் இதுல ஒரு 5 சாக்லேட் பேர் சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி அதை தாண்டி உள்ள போனா சேமியா ஐஸ், அதுவும் பாம் சைக்கிள் வச்சிருந்தாங்க. சரி சாப்பிட்டு வந்து சுத்தி பார்ப்போம்னு பார்த்தா 4வது பந்தியிலே 400 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்த பிடிச்சி ஒரு இலையை போட்டா வஞ்சிரம் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரைல இருந்து மட்டன் பிரியாணி வரைக்கும் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வெஜிடேரியன்ல பண்ணிருந்தாங்க. அதுதான் ஹைலைட்டே. வஞ்சிரம் ப்ரான்ல செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லி பீடா ஸ்டால் போயிட்டு ஒரு ஃபயர் பீடாவை போட்டுட்டு லைவ் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஜிலேபி, கோலி சோடா, அப்புறம் பாம் சைக்கிள், சேமியா ஐஸ், ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், பாதாம் பால் எல்லாமே செம்ம லைவா பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கடா சாப்பிடலான்னு அடுத்து கிளி ஜோசியம் எலி ஜோசியத்துல ஜோசியம் பார்த்து நம்மள இன்வைட் பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கொளத்தூர் ராம் கேட்டரர் ஜோன் ஒரு பெரிய டைம் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செம்மையான கல்யாணம். இப்ப கல்யாணம் ஆக போற 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் இந்த ரீல ஷேர் பண்ணி விட்டு மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.